நம்ம திருத்துறைப்பூண்டி பக்கத்துல ஒரு ஃபார்ம் லேண்ட் இருந்தா சொல்லுங்க, பிசினஸ் பண்ற மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சர் ஒரு பண்ணை அமைக்கிற மாதிரி லேண்ட் இருந்தா சொல்லுங்க, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ஃபார்ம் லேண்ட் வந்து நம்ம திருத்துறைப்பூண்டி பக்கத்துல திருத்துறைப்பூண்டி வேளாங்கண்ணி ஈசிஆர் ரோட்ல தோப்படி தெருவில் இந்த ஃபார்ம் லேண்ட் வந்து சேலுக்காக வந்திருக்கு. டோட்டலா இந்த ஃபார்ம் லேண்ட்ல என்னென்னலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 நல்ல தண்ணி குளம் இருக்கு. இந்த லேண்டோட டோட்டல் சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 700 குழி இருக்கு. அதாவது 2.3 ஏக்கர் ஃபார்ம் லேண்ட் வந்து சேலுக்காக வந்திருக்கு. இந்த ஃபார்ம் லேண்ட்ல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நல்ல தண்ணி மீன் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த குளத்துக்கு தண்ணி வசதின்னு பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே வாய்க்கால் வசதி இருக்கு. ஆல்ரெடி இந்த குளத்துல வந்து மீன் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க இந்த குளத்துல வந்து நல்ல தண்ணி மீன் இல்ல நல்ல தண்ணி இறால் வளர்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு பண்ணை அமைக்க போறீங்க, இல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அமைக்க போறீங்க அப்படின்னா இந்த லேண்டை நீங்க வந்து விசிட் பண்ணலாம். இந்த லேண்டை நீங்க வாங்கணும், இதை பத்தி ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே நம்பருக்கு இமீடியட்டா கால் பண்ணுங்க. இந்த லேண்டுக்குன்னு பாத்தீங்கன்னா 2 பாதை இருக்கு. நம்ம திருத்துறைப்பூண்டில இருந்து இந்த லேண்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் பாத்தீங்கன்னா வெறும் 2 கிலோமீட்டர்ல நீங்க வந்து ரீச் ஆயிடலாம். நம்ம திருத்துறைப்பூண்டி சாய்பாபா கோயிலுக்கு பக்கத்துல ஒரு பாதை இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம திருத்துறைப்பூண்டில இருந்து ரவுண்டான பக்கத்துல இருக்க பெட்ரோல் பங்க்ல இருந்து இன்னொரு பாதை இருக்கு. ஸோ 2 பாதை வழியாவும் நேரடியா நீங்க இந்த ஃபார்ம் லேண்டுக்கு வரலாம். டோட்டலா இந்த லேண்ட் பாத்தீங்க அப்படின்னா 700 குழி இருக்கு. ஒரு குழி வந்து 15,000 ரூபாய் கோட் பண்றாங்க. இந்த லேண்டை நீங்க வாங்கணும், இதை பத்தி ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கணும், சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க வந்து விசிட் பண்ணலாம். நம்ம திருத்துறைப்பூண்டி சரௌண்டிங்ல அக்ரிகல்ச்சர் பர்பஸ் அப்படின்னா ஃபார்ம் லேண்ட் அமைக்கிறதுக்காக லேண்ட் தேடிட்டு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க.